பெட்ரோல் அந்த ராஜேந்திரன் மீது ஊற்றிவிட்டு கந்தனை துரத்தி விட்டதாகவும், காயம்பட்ட ராஜேந்திரன் பன்ரொட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்பொழுது கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி உட்கோட்டத்துக்கு உட்பட்ட காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் மாளிகைப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இன்றைக்கு சுமார் 7 மணி அளவில் அந்த ஊரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கந்தன் என்பவர் கூட 2 சக்கர வாகனத்தில் வரும் பொழுது ஒரு ஆம்னி வண்டியில் வந்த 2 நபர்கள் இறங்கி பெட்ரோல் அந்த ராஜேந்திரன் மீது ஊற்றிவிட்டு கந்தனை துரத்தி விட்டதாகவும், அந்த காயம்பட்ட ராஜேந்திரன் பன்ரொட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்பொழுது கடலூர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் பன்ரொட்டி ராஜா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தனிப்படைகளுடைய தீவிர விசாரணை மற்றும் அந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது இப்போ அந்த குற்ற சம்பவத்துக்கு உபயோகப்படுத்திய அந்த மாருதி ஈக்கோ வண்டியை பிடிச்சிருக்கோம். அதை டிரைவர் கம் ஓனரான பார்த்திபன் என்பவரை பிடித்து தீவிர விசாரணை செய்து வருகிறோம். விசாரணையில் அந்த பார்த்திபன் கூட அந்த மணிகண்டன் கூட இன்னொருவர் சென்றிருக்கிறார். 3 பேரும் போயிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல மணிகண்டனும் இன்னொருவரும் சேர்ந்து அந்த ராஜேந்திரன் மீது பெட்ரோல் ஊற்றியதாக இந்த பார்த்திபன் சொல்றாரு. இதுதான் முதல் கட்ட விசாரணை. இந்த விசாரணையில் மேற்கொண்டு விசாரணை செய்யும் பொழுது அந்த ராஜேந்திரன் குடும்ப பிரச்சனை இருப்பதாக தெரிய வருகிறது. நம்ம இந்த மணிகண்டனையும் அவர் கூட சென்ற நபரையும் பிடிச்சோம்னா உண்மையான என்ன காரணம் அப்படின்றத தெரிய வரும். அதற்கான தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டைகள்